ஸ்தாபனையாகிக் கொண்டே செல்லுமோ उतना ही बड़ा विनाश सामने आता जाएगा। அவ்வளவு பெரிய அழிவு கூட முன்னால் வந்து கொண்டே இருக்கும். तो अब तो क्या होगा? ஆகவே இப்பொழுது என்ன நடக்கும்? अभी ब्रह्मा बाबा अभी तक नहीं मानते थे பிரம்ம பாபா இப்பொழுது வரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். कि गीता का भगवान मैं हूँ, कृष्ण वाली आत्मा है, दादा लेखराज है, என்னவென்றால் கீதையினுடைய பகவான் நான் ஆவேன், கிருஷ்ணருடைய ஆத்மா ஆவேன், தாதா லேக்ராஜ் या कोई दूसरा है, இல்லையானால் வேற யாராவது இருக்கிறாங்களா? अभी तक भी नहीं मानते। अब क्या कहते हैं? அவர் இப்பொழுது வரை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்? राजधानी कहाँ स्थापन हो रही है? ராஜதானி எங்கு ஸ்தாபனை ஆகுகிறது? दिल्ली में स्थापन हो रही है। தில்லியில் ஸ்தாபனை ஆகுகிறது. इसका मतलब जान गए இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் இதை தெரிந்து கொண்டார். क्या? என்ன தெரிந்து கொண்டார்? कि दिल्ली में जो मधुबन का हेड ऑफिस है, டெல்லியில் என்ன மதுவனுடைய ஹெட் ஆபீஸ் ஆக இருக்கிறதோ, जहाँ राजधानी स्थापन हो रही है, எங்கு ராஜதானி ஸ்தாபனை ஆகுகிறதோ, जहाँ ब्राह्मणों का बड़े से बड़ा संगठन है, எங்கு பிராமணர்களின் பெரியிலும் பெரிய சங்கடன் இருக்கிறது, प्रजापिता ब्रह्मा कुमार कुमारों का बड़े से बड़ा संगठन, பிரஜாபிதா பிரம்ம குமார் குமாரர்களின் குமாரிகளின் பெரியதிலும் பெரிய சங்கடன் இருக்கிறது. ब्रह्मा कुमारियों के भी ढेर सेंटर हैं, பிரம்மா குமாரிகளிலும் நிறைய சென்டர் இருக்கிறது. लेकिन सब आपस में लड़ रहे हैं। ஆனால் அனைவரும் ஒருத்தர் இன்னொருத்தர் மோதி கொண்டிருக்கிறார்கள். एक ने भी प्योरिटी की यूनिटी से, प्योरिटी की पावर से, ஒரே ஒருத்தர் கூட பியூரிட்டினுடைய யூனிட்டின் மூலமாக, பியூரிட்டினுடைய பவர் மூலமாக दिल्ली में एक भी संगठन ऐसा किला बना के तैयार नहीं किया है டெல்லியில் ஒரே ஒரு இப்படிப்பட்ட சங்கடன், இப்படிப்பட்ட கோட்டையை உருவாக்கி காமிக்கவில்லை. जिस किले में बैठ करके ऑल इंडिया के बच्चों को इकट्ठा कर सकें। என்ன கோட்டையில் அமர்ந்து கொண்டு ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒன்று சேர்க்கலாம், இப்படிப்பட்ட கோட்டையை அவர்கள் உருவாக்கவில்லை இன்னும். जैसे माउंट आबू में अभी तक कर रहे हैं। எப்படி அவர்கள் இப்பொழுது வரை மவுண்ட் ஆபுவில் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். और மற்றும் जो एडवांस पार्टी है उसने अपना एक स्थान तैयार कर लिया। மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டி எது இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய ஒரு இடத்தை உருவாக்கிவிட்டனர். और மற்றும் जो वर्तमान दुनियावी तरीके से प्रशासनिक संगठन है, மற்றும் இப்பொழுது இந்த நேரத்தில் உலகத்தின் விதமாக எந்த ஆட்சி செய்யக்கூடிய சங்கடன் இருக்கிறதோ, दुनियावी गवर्नमेंट है, உலகத்தின் கவர்மெண்ட் இருக்கிறது, उससे टक्कर भी ले रहे हैं। அவர்களோடு மோதிக்கொண்டும் இருக்கிறார்கள். क्या? என்ன? टक्कर ले रहे हैं। மோதிக்கொண்டிருக்கிறார்கள். कैसी टक्कर? எப்படி மோதுகிறார்கள்? एक से एक बड़े बड़े परिवारों की कन्याएं भाग भाग के आ रही हैं। ஒவ்வொரு பெரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கன்யாக்கள் ஓடி ஓடி வருகிறார்கள். भागवत प्रसिद्ध प्रैक्टिकल भागवत हो रही है। பிரசித்தமாக இருக்கக்கூடிய பாகவத் பிராக்டிகலில் நடந்து கொண்டிருக்கிறது. और மற்றும் झूठे झूठे इल्जाम लगाए जा रहे हैं। பொய்யான குற்றம் சாட்டுகிறார்கள். क्या? என்ன? गंदे गंदे केस में फंसाए जाने की कोशिश हो रही है। மிகவும் அழுக்காக இருக்கக்கூடிய கேஸில் மாட்டி விடலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். लेकिन सब फेल। ஆனால் அனைத்தும் ஃபெயில் ஆகுகிறது.
एक में भी भ्रष्टाचारियों की जीत नहीं हो सकती। क्यों? ஒரே ஒன்னில் கூட பிரஷ்டச்சாரிகளுடைய வெற்றி ஏற்படவில்லை. ஏன் அப்படி? क्योंकि शास्त्रों में लिखा है ஏனென்றால் சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, दुनिया की एक ही शख्सियत है உலகத்தில் ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, जो कभी भी युद्ध में हार नहीं खाती है। ஒரே ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்காங்க, யார் ஒரு பொழுதும் யுத்தத்துல தோல்வி அடைவதில்லை, सदा विजयी हुई है। எப்பொழுதுமே அவங்களுக்கு வெற்றி தான் ஏற்பட்டிருக்கிறது। भगवान बाप से ये वरदान मिला हुआ है, विजय तुम्हारा जन्म सिद्ध अधिकार। பகவான் தந்தையோடு அவங்களுக்கு வரதானம் கிடைத்திருக்கிறது, வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை என்று। तो ஆகவே ब्रह्मा बाबा को ये प्रैक्टिकल बात देख करके निश्चय पक्का हो गया। ஆகவே பிரம்மா பாபாவிற்கு இந்த பிராக்டிகலான விஷயம் பார்த்து விட்டு அவருக்கு நிச்சயம் வந்து விட்டது कि भ्रष्टाचारी गवर्नमेंट से टक्कर लेने वाली ईश्वरीय गवर्नमेंट என்னவென்றால் பிரஷ்டச்சார கவர்மெண்டோடு மோதக்கூடிய ஈஸ்வரிய கவர்மெண்ட் कहाँ? दिल्ली में तैयार हो रही है। எங்கவென்றால் தில்லியில் தயாராகி கொண்டிருக்கிறது। सबको ब्राह्मणों को वहाँ जा करके देखना चाहिए। ஒவ்வொருத்தருக்கும் பிராமணர்களுக்கு அங்கு சென்று விட்டு பார்க்க வேண்டும்। तो ब्रह्मा बाबा की बुद्धि में बैठ रहा है ஆகவே பிரம்மா பாபாவினுடைய புத்தியில் இது அமருகிறது कि गीता का भगवान मैं नहीं हूँ। என்னவென்றால் கீதையினுடைய பகவான் நான் இல்லை, गीता का भगवान वास्तव में शिव शंकर भोलेनाथ है। கீதையினுடைய பகவான் உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் சிவசங்கர் போலேநாத் ஆவார்।